எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ என்ன மெத்த படித்திருந்தாலும் சரி, நீ எதுவும் படிக்காமல் எந்த வேலையும் பார்க்க விரும்பாத வெட்டி பயலாக இருந்தாலும் சரி, இந்த உண்மையை நீ வாழ்க்கையில் அப்ளை பண்ண பழகிட்டேன்னா, ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அப்ளை பண்ண பழகிட்டேன்னா, வாழ்க்கையில் நீ உயர்ந்துக்கிட்டே போவ. உனக்கு வேண்டியது தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். உன்கிட்ட வர்றவன் விரும்புகிறத செய்கிற மாதிரி அவனுக்கு காட்டிக்கோ. உன்னால் முடிஞ்சால் செய்து கொடு. அப்படி செய்து கொடுப்பதால் அவன் அடுத்து உன்னை கழட்டி விட்டு போயிருவான்னு தெரிஞ்சால் போக்கு காட்டு. இவ்வளோதான் விஷயம். நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏகாந்தமாக வாழலாம். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விதத்தில் ஏமாற்று. அப்போ தான் நீ அவனை காப்பாற்றுறேன்னு உன்னை நம்புவான். காப்பாற்றுறேன்னு நம்பிட்டா நீ உயர்வதற்கு அவன் உதவுவான். நான் அவனை காப்பாற்ற போகிறேன்ட்டு அவனுக்கு அவனுடைய ஆசை தப்பு, அவனுடைய எதிர்பார்ப்பு தப்புன்னு நீ விளக்கம் கொடுத்த அப்படின்னா அவன் உனக்கு உதவ மாட்டான். கடைசியில் நீ உருப்படாமல் போயிடுவ. அப்புறம் உன் வாழ்க்கை மொத்தமாக பாலாக போயிடும். மக்களுக்கு பிடிச்ச செஞ்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு இதை விட எளிய வழி ஏதாவது இருக்குமா? இதை தான் இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு, பயன்படுத்திக்கோ. இயற்கை அமைச்சு கொடுக்கல, மாற்றுமை உருவாக்கி கொடுத்துருக்கு.